நேரடியாக கண்ணு முன்னாடி ஒன்று நடக்குது, போய் தடுப்போன்னு தடுக்கிறாரு. அப்படிதான் இதெல்லாமே ஒரு சீன் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கணும் வந்து சொல்றாங்க. சீன் இல்லை, அது சீமானுடைய யதார்த்த குணம். விளம்பரம்டா கண்ணு, இதெல்லாம் ஒரு விளம்பரம் தானே. இப்போ இல்லை அவர் சாதாரண அந்த கூட்டத்தை பேசிட்டு வந்திருந்தாருன்னா யாருக்காவது தெரியுமா? அவர் இறங்கி போய் ஒரு சீன் போட்டதுனால தானே இன்னைக்கு அத்தனை பத்திரிகையும் அத்தனை ஊடகங்களும் வச்சு செய்கிறீங்க. அதுதான் அது அவர் மாப்பிள்ளை சாரு அதைத்தான் விரும்புகிறாரு. சீன் ஏன் இவங்களை போட சொல்லுங்களேன். விஜய் எல்லாம் சீமானுக்கு முன்னாடி ஒரு ஆள் மயிரே இல்லம்மா. நீ திரும்ப விஜய் வந்து விமர்சனம் பண்ற விமர்சனம் தான் சொல்றாரு. ஏன்னா நீ ஒரு இவ்வளவு பெரிய இது வச்சிருக்க, கட்சி வச்சிருக்க, நான் தான் தமிழ்நாட்டை ஆள போறேன்னு சொல்றேன். கேரவனில் உட்காந்து எந்த தலைவருங்க வந்து இந்த அந்த நேரத்தில் போய் மேடை ஏறி பேசியிருக்கான்? எந்த கட்சி ஆனானப்பட்ட எம்ஜிஆர் முதல் கொண்டு ஜெயலலிதா முதல் கொண்டு, ஜெயலலிதாவோட பொம்பளை முதல்வர் இது கட்சியின் தலைவராக இருந்தாங்க. அவங்க கூட மாநாட்டுக்கு வந்துட்டு கேரவனில் உட்காந்துட்டு அந்த நேரத்தில் போயிட்டு அவங்க பேசலையே. நான் ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன், கேள்வி பதில் நிகழ்ச்சி. அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி 4 ஹவர் அசால்ட்டாக உட்காந்து தண்ணி கூட குடிக்காமல் எல்லாருக்கும் பதில் சொல்கிறாரு. அவருடைய எல்லா கேள்விகளும் அவருக்கு எதிரான கேள்வி, நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான கேள்வி, சீமானுக்கு எதிரான கேள்வி தான் எல்லாமே எழுப்புனாங்க. அவரை ஜால்ரா தட்டுற கேள்வியை வந்து யாரும் எழுப்பல. அப்படி இது பண்ண நான் தான் சொல்றேனே, எக்காரணத்தை முன்னிட்டும் சீமான் வாங்கின ஓட்டு வாங்குறதுக்கே தரீனத்தம் போடணும். அந்த 8.2% கைக்கொடுங்க. இதுதான் உண்மையை பேசியிருக்க. வாழ்க்கையில் ஒரு உண்மையான சம்பவம்னா இதுதான். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். சமீப காலமா பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்களை வந்து என்ன சொல்றாங்கன்னா, நிதானம் இல்லாம பேசுறாரு, வார்த்தையை நிறைய விடுறாரு அப்படின்ற ஒரு கருத்து வந்து இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, நிதானம் இருந்துன்னா அவருன்னா எப்படி நிதானம் வந்து? ஏன்னா சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த செஞ்சியில் வந்து பொதுக்குழு கூட்டம் நாம் தமிழர் சார்பாக வந்து நடத்தியிருந்தாங்க. அதில் கூட வந்து செய்தியாளர்கள்லாம் அடிக்க போனதா கை ஓங்கினாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. ஒரு செய்தியாளர் அநாகரிகமாக வந்து நீ கேள்வி கேட்குறேன்னா ப்ரெஸ்ஸில் தான் அவர் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாரு. இல்லை, இப்போ உதாரணத்துக்கு அவர் மீது அந்த என்னை திருமணம் செய்வதாக சொல்லி ஏமாற்றினார் அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி விஷயமாக கூட ஊடகவியலாளர் கேட்டாங்கன்னா, இதே வேறு யாருன்னா தலைவர் இருந்தாங்கன்னா அது நீதிமன்றத்தில் இருக்குது, இது வழக்கில் இருக்குது, அதை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லுவோம். அதுக்கு கூட விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் சீமான். எந்த கேள்விக்கும் கூட அவர் சரியான முறையில் இது பண்ணாம, நான் என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்க பொண்ணைய கூட்டிகிட்டு போய் இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், அவர்கிட்ட வந்து குடும்ப ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா விஜயலட்சுமி கொடுத்துருக்கிற வழக்கு பார்த்திங்கன்னா குடும்ப நல நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்கு. அது என்னை திருமணம் செய்வதாக சொல்லி ஏமாற்றினாருங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மைக்கை நீட்டும் போது கற்பழிப்பு வழக்குன்னு சொல்லும்போது தான் அவருக்கு அந்த கோபத்துக்கு ஆளாகிறாரு. இப்போ இதே வேறு தலைவர்களாக இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு இது கோர்ட்டில் இருக்குது, இதை பற்றி பேசாதீங்க தம்பி அப்படின்ட்டு நகர்ந்துருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கும் பதில் சொல்கிறாரு. அது பதில் சொல்லும்போது அதுதான்டா பதில் சொல்கிறார். பதில் சொல்லும்போது நீங்கள் திரும்ப கற்பழிப்பு இருந்தீங்கன்னா நான் என்ன சின்ன பிள்ளை கொண்டு போய் அப்படின்ற மாதிரி அந்த கோபத்தின் உச்சத்தில் யதார்த்த பேச்சை அவர் பேசுகிறார். அவர் நினச்சிருந்தா தவிர்த்திருக்கலாம். எப்படி தவிர்த்திருக்கலாம்னா, இது நீதிமன்றத்தில் இருக்குன்னு தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவர் யதார்த்தவாதி. சீமானை பொறுத்தவரையிலையும் ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போது சரி, நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் சரி, அவர் வந்து பதில் சொல்லாமல் இருக்க மாட்டார். முடிஞ்ச அளவுக்கு யதார்த்தமாக தான் பதில் சொல்வார். புரியுதுங்களா? நீங்கள் அதை எந்த கேள்வி எழுப்பினாலும் சரி, எதுக்குமே ஓட மாட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே நின்றுட்டு குயமேன்னு கத்துறேன்னு சொன்னால் இது வேறு யாரோ தூண்டி விட்டு நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ அங்கே இருக்கிற பசங்க ஏதோ கைகி வச்சுட்டாங்கன்னா அது வேறு மாதிரியாக போயிடுன்னா, சீமான் கோபமாக போய் அங்கே விலைக்கு விட்டு போங்க அப்படின்னு தள்ளி விட்டு தான் வர்றாரு. சீமான் அடிக்க போன மாதிரி ஒரு நம்ம அண்ணனுடைய ஆதரவாளர் இருக்காங்க இல்லையா, திமுக அடிமைகள், இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே ஒரு கிரியேட் பண்றாங்க. மரியாதையா பேசுங்க. அடிமைன்னு சொன்ன என்ன? திமுக அடிமை யாரும் அடிமை இல்லை, எல்லாமே இந்நாட்டு மன்னர்கள். சும்மா அடிமை கத்திரிக்காய் யாரு? திமுக எல்லாமே இந்நாட்டு. ஆமா, நாங்க எல்லாம் இந்நாட்டு மன்னர்கள். எல்லாம் எங்க தலைவர் எங்களை அப்படித்தான் வளர்த்துருக்காரு, நாங்க அப்படித்தான் செயல்படுறோம். யாரும் அடிமையா இல்லை.
சும்மா கிடங்க. இப்பதான் நம்ம பத்திரிகையாளர் முத்தலிப் கூட சொல்லிட்டு போனாரு. அட பெண்ணு அவர் பேசுவாருங்க, பெண்ணு தான் பேசலாம், இல்ல பத்திரிக்காரவங்க பேசுறதெல்லாம் இல்ல 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 நிஜம்தான். இல்ல இல்ல உங்களெல்லாம் பெண்ணு தான் இயக்குதுன்னு. உங்களை ஆமா பெண்ணு தான். அந்த பெண்ணு இல்லைன்னா நீங்க எல்லாம் காலி ஆயிடுவீங்க. அதனால ஆமா. நீங்க எல்லாமே நாட்டு மன்னர்கள் இல்ல, நாங்க அடிமைகளா. இல்லைன்னா ஆட்சி இல்லைங்க, என்ன பேசுறீங்க? அதுதான் சொல்லுங்க. எங்களை வச்சுதான் ஆட்சி. சும்மா அதானே. இருங்க. அதான் அடிமையை ஏத்துங்க. இல்லைன்னு சொல்ல, நீங்க அடிமையா ஆ, இருக்கீங்க. அடிமைன்னு சொல்லி ஏன் கோவம் வருது உங்களுக்கு? நாங்க அடிமை இல்லை. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, கிரியேட் பண்றாங்க. இப்ப பாருங்க, ஆக்சுவலா நீங்க அந்த வீடியோ முழுக்க பாருங்க. போய் ஏன்னா இப்போ ஒரு கால் அங்க இருக்கிற சின்ன பசங்க ஏதோ அடிச்சு கிடிச்சு இல்ல ஒரு மாதிரி ஆகிடு கொடுத்தா இவரு இறங்கி போய் தடுத்து விட்டு போன்னு சொல்றாங்க. பாக்குறீங்களா இல்லையா? அப்போ ஏன் உணர்ச்சி வசப்படுறாரு, ஏன் தடுமாறாரு? ஒருத்தன் போடுறான் போதையில் சீமான் அப்படின்றான். இது திமுக ஐடிவிக்கு வெளியிடுது, நீங்க பார்த்துக்கலாம். நீ போதை அடிச்சு நீ பார்த்தியா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய இதே வேறு தலைவர்களாக இருந்தால் அதை என்ன பண்ணுவாங்க, அங்கே என்ன நடந்தாலும் தங்களுக்கு தெரியாத மாரி எங்கன்னா ஒதுங்கி நின்றுக்குவாங்க இல்லைங்களா? ஒதுங்கி நின்றுக்குவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணாரு, அந்த இதுவை வந்து நேரடியாக கண்ணு முன்னாடி ஒன்று நடக்குது, போய் தடுப்போன்னு தடுக்கிறாரு. அப்படிதான் இதெல்லாமே ஒரு சீன் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கணும் வந்து சொல்றாங்க. சீன் இல்லை, அது சீமானுடைய Just யதார்த்த like a படமா? விளம்பரம்டா கண்ணு, இதெல்லாம் ஒரு விளம்பரம் தானே. இப்ப இல்லை 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 அவர் சாதாரண அந்த கூட்டத்தை பேசிட்டு வந்திருந்தாருன்னா யாருக்காவது தெரியுமா? அவர் இறங்கி போய் ஒரு சீன் போட்டதுனால தானே இன்னைக்கு அத்தனை பத்திரிக்கையும் அத்தனை ஊடகங்களும் வச்சு செய்யுறீங்க. அதுதான் அது. அவர் மாப்பிள்ளை சாரு அதைத்தான் விரும்புறாரு. அது தனக்கு சீன். வேற ஏன் இவங்களை போட விளம்பரம் சொல்லுங்களேன், விளம்பரம். முதல்வரை போய் போட சொல்லுங்களேன், அல்லது இவங்க உதயநிதி ஸ்டாலினை போய் போட சொல்லுங்க. ஏன் சொன்னால் இவங்களுக்கு பயம், அங்கே போனால் யாருன்னா சூழ்ந்து நம்மளை அடிச்சுப்பாங்களோ அப்படியே பயம் இருக்குமா இல்லையா? அந்த பயம் இல்லாத நபர் தான் சீமான். இறங்குறாரு இல்லை, கூட்டத்தோட கூட்டம் போறாரு இல்லையா? அவங்க கட்சிக்காரங்க, அவங்க கூட இருக்கிற தொண்டர்கள். இல்லை இவர் சொல்றாரு சீன்ன்றாங்களா, இந்த சீன் நீங்க போடுங்க, முடியுமா உங்களால? 8 பவுன்சர் எவ்வளோ? 8 பவுன்சர் வித்துது கண்ணு. யாரு ஆ, யாரு யாரு யாரு? உங்க 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 நண்பர். சும்மா இருங்க, ஒரு கண்ணு கூட இல்ல. கண்ணா சரி, கண்ணு இல்லையா? 8 பவுன்சர் இருக்கு. கண்ணு இருந்தா போலீஸ் விடுமா? இருமா, பவுன்சர் கூட இல்ல, கட்சிக்காரங்க அந்த யூனிஃபார்ம், பவுன்சர் யூனிஃபார்ம் இல்ல, பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டா பவுன்சரா? நான் கேக்குறேன் உங்களுக்கு. அதெல்லாம் இல்ல. 8 பவுன்சர் இருக்கிறதா நான் கேட்கறது பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நின்னா பவுன்சரான்னு கேட்குறேன். அப்படி இல்லை, யூனிஃபார்மாக ஒரு 10 பேர் பவுன்சர் மாதிரி நிற்கிறாங்க தவிர அவங்கக்கிட்ட யாரும் பவுன்சர் இல்லை. நானும் போகிறேன் இல்லை, இப்போ சமீபமாக நான் சீமான் கூட நெருங்கி இருக்கேன், நான் பார்க்குறேன். அப்படிங்கும்போது அவங்ககிட்ட எந்த பவுன்சரும் இறக்குமதி செய்யப்பட்ட காசு கொடுத்து வர வைக்கிற பவுன்சர்கள் இல்லை. கட்சியில் இருக்க அவங்க பவுன்சர். கட்சியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சில பேர் பிளாக் அண்ட் பிளாக்ல வந்து நிற்கிறாங்க, அவ்வளோதான். பவுன்சர் எல்லாமே இல்லை. இப்போ விஜய் நிப்பாட்டுறா பற்றியில பவுன்சரு, துபாயில இருந்தெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்ட பவுன்சரு. இப்போ போன வாட்டி நிகழ்ச்சியில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சாப்ல இருந்து சிறப்பு டர்பன் அணிஞ்ச பவுன்சர்கள். இப்படி பவுன்சர்கள் இல்லை, அவங்க கட்சிக்காரங்க பவுன்சர். எப்படி அதிமுக ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க கட்சிக்காரங்களை வந்து யூனிஃபார்ம் போட்டு பவுன்சரா நின்றாங்க, எம்ஜிஆர் இருக்கும்போது எப்படி அவங்க கட்சி, அதே மாதிரி தான் ஸ்ரீமானுக்கு அவங்க கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் சில பேர் நிற்கிறாங்க, அவ்வளோதான். பவுன்சர்னு சொல்லக்கூடாது, அதை புரியுதுங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் பத்தி பேசி அவர் விளம்பரம் தேடுறாரு அப்படின்ற ஒரு கருத்துமே வந்து இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இல்ல விஜய் கட்சி அரசியல் வர்றதுக்கு முன்னாடி சீமான் தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருன்னு தெரியாதா? தெரியும். அப்படி இருக்கும்போது விஜயை பத்தி பேசி அரசியல் இது ஆனா விளம்பரம் நான் தேடுறாரு. இன்னும் இருக்கேன், இன்னும் வந்து உயிர்ப்புடன் என்னோட கட்சி எல்லாம் இருக்கு அப்படின்னு விஜய் காமிச்சு எல்லாம் சீமானுக்கு முன்னாடி ஒரு ஆளு மயிரே இல்லம்மா. நீ திரும்ப திரும்ப விஜய் வந்து விமர்சனம் இல்ல, பண்றாரு. விமர்சனம் தான் சொல்றாரு. ஏன்னா நீ ஒரு இவ்வளவு பெரிய இது வச்சிருக்க, கட்சி வச்சிருக்க, நான் தான் தமிழ்நாட்டு ஆள போறேன்னு சொல்றேன், உன் கட்சியில கொள்கை என்ன மயிறுன்னா ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அதை யதார்த்தமா பேசுறாரு. என்னடா கொள்கை? தளபதி தளபதி தளபதி, என்னடா தளபதி டிவிக்கே இதோட கொள்கை பயிர் அப்படின்னு சொல்லி யதார்த்தமா அதை வந்து நக்கல் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தளபதின்னு சொல்லும் போது தலைவிதியன்னு கேக்குது, டிவிக்கேன்னு சொல்லும் போது டிவிக்கிறேன்னு கேக்குது. அது என்ன சொல்றாங்க கேட்டுச்சு அப்படின்னா வந்து அவங்க இப்ப டிவிகே சார் தான் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நீங்க வந்து காது தான் செக் பண்ணும் அப்படி கேக்குதுன்னா தளபதின்னு சொன்னா அப்படின்ற மாதிரி. சரி, நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, விஜய்க்கு வேற என்ன இருக்கு சொல்லுங்க, கொள்கை என்ன இருக்கு? அவங்களே மறுபடியும் நாம் தமிழருக்கு கேக்குறாங்க இல்லையா, உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? கொள்கை இருக்கு, தமிழ் தேசிய சித்தாந்தம் இருக்கு இல்லையா, உனக்கு என்ன கொள்கை இருக்கு? அவரு தான் சொல்றாரு இல்லையா, எனக்கு வந்து திராவிடமும் தேசியம் வந்து கண்கள் மாதிரி, சோ எங்களுக்கு வந்து திமுக அழிக்கிறது தான் வந்து மிகப்பெரிய வந்து கொள்கை, அதை அழிச்சிட்டு ஒரு நல்லாட்சியை கொடுக்கறது தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு வந்து சொல்றாரு. யாரு? விஜய் வந்து சொல்றாரு, நல்லாட்சியை கொடுக்கறது தான் எங்களுடைய கொள்கை. நீ எப்படி நல்லாட்சியை கொடுப்ப? நான் சொல்ல திமுகவை நான் எதிர்க்கிறேன், நீ வந்துட்டா திமுகவோட நல்ல கட்சியை நீ மக்களுக்கு நல்லாட்சி புரிய முடியுமா? உங்ககிட்ட எதுவுமே இல்லை, நீ லாடம் இல்லாத குதிரை, கார்பரேட் இறக்குமதி, அது என்னைக்குன்னாலும் தடுமாறி எங்கன்னா பழத்தில் விழ போற.
கமலஹாசன் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு சுத்தினா? தெரு தெருவா பேட்டரி வச்சுக்கிட்டா ஊழலை ஒழிப்பேன், வாரிசு அரசியல் ஒழிப்பேன்னு சொன்னானா இல்லையா? தேர்தல் முடிஞ்சவொடனே எங்கே போய் நிற்கிறான்? அதே அதே நிலை தான் நீ போவ, அது எங்களுக்கு தெரியும். அதனால தான் உன்னையே வந்து சேர்த்து அடிக்கிறார் சீமானு. வேற என்ன இவங்களுக்கு என்ன? இப்போ ஒரு ரைடு விட்டோம், பிஜேபிக்கு ஆதரவாக பேசுவான், புரியுதா? இவனுக்கெல்லாம் என்ன பல ஆயிரம் கோடிகளை வந்து உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணி வச்சிருக்கான். அந்த முதலீடு பண்ணிருக்கிற காசு வந்து கரெக்டாக வருமானம் வரணுன்றதுக்காக தான் அவன் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கான். இது சரி, நிறைய முட்டா பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னு சொன்னால் அரசியல்வாதின்னு சொன்னால் இந்த கார்பரேட்டுகள் முதலீடு பண்ணியிருக்கிற கார்பரேட்டுகள் கரெக்டாக பணம் கொடுத்துருவானுங்க. அரசியல் இல்லைன்னு சொன்னால் ஏமாத்திடுவானுங்க. அதனால அரசியல் இறங்கி நமக்கு ஒரு பேக்கப் இருந்ததுன்னா நம்ம முதலீடு பண்ணியிருக்கிற காசு கார்பரேட் கம்பெனிலேருந்து நமக்கு வருமானம் கரெக்டாக வருன்றதுக்காக தான் விஜய் கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. கோடிக்கணக்கில் செலவு பண்ணி மாநாடு எல்லாம் பண்றதுக்கு என்ன அவசியம்? யாரு? இப்ப விஜய் அவர்கள் வந்து அவரோட சொத்துக்கள்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தையே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம்மா, இதனால எந்த ரசிகரை வச்சு நீ சம்பாதிச்சியா அந்த ரசிகரை முதலீடாக்கி இப்போ நீ அரசியல் இறங்கியிருக்க. ஆனால் அந்த ரசிகர்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கா? இல்லை. நீ விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து, கோயம்புத்தூரில் நடந்த மாநாட்டிலேருந்து, இப்போ மதுரையில் நடத்தக்கூடிய மாநாடெல்லாம் வந்து உன்னுடைய 10 பைசா செலவு பண்ணலன்னு சொல்லி அவங்க கட்சிக்காரனே சொல்கிறாங்க, புரியுதா? இப்போவே இன்னும் நீ வந்து அரசியலில் உன்னுடைய ஓட்டு விகிதாச்சாரம் எவ்வளோன்னு காட்டாத முன்னாடி இவ்வளோ சுரண்ட உன்னுடைய தொண்டர்கள் கிட்ட இருந்து இன்னும் நீ அந்த அதிகாரத்தை இல்லை. அப்படிதான் எல்லா இடத்துலேருந்தும் மாநாட்டுக்கு அவன் வாகனம் வச்சு அதை வச்சு எடுத்துகிட்டு போனால் தான் பொறுப்பு. இல்லைன்னா பொறுப்பு இல்லை. மாவட்ட பொறுப்புன்னா உனக்கு இவ்வளோ கொடுக்கும், இவ்வளோ செய்யணும், அவ்வளோ செய்யணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துது, புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலை. நீ முழுக்க முழுக்க கார்பரேட்டு. விஜய் இன்ன வரையிலும் பாருங்க, அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 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 அரசியலாக எதுவுமே நடக்கலை. எல்லாமே சினிமாத்துவமாகவே நடக்குது. அவனுடைய மாநாடுகள் கேரவனில் உட்காந்து எந்த தலைவருங்க வந்து இந்த அந்த நேரத்தில் போய் மேடை ஏறி பேசியிருக்கான்? எந்த கட்சி ஆனானப்பட்ட எம்ஜிஆர் முதல் கொண்டு ஜெயலலிதா முதல் கொண்டு, ஜெயலலிதாவோட பொம்பளை முதல்வர் இது கட்சியின் தலைவராக இருந்தாங்க. அவங்க கூட மாநாட்டுக்கு வந்துட்டு கேரவனில் உட்காந்துட்டு அந்த நேரத்தில் போயிட்டு அவங்க பேசலையே. நீ அதை விட மோசமாக வந்து கேரவனில் உட்காந்துக்கிட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு போகிறது, குறிப்பிட்ட 2-3 வார்த்தை பேசுறது, அப்புறமா மறுபடியும் கேரவனில் உட்காந்துட்டு வீட்டுக்கு வரதெல்லாம் எந்த விதமான அரசியல்? அப்போ இதை வந்து விஜய் எப்படி வந்து நம்ம பட்டுக்கம்பளம் வச்சு வரவேற்க முடியும்? நான் திமுக எதிர்ப்பேன். அதுக்கே நேரத்தில் வந்து திமுகவோ எதிர்க்கிறதுக்காக விஜயை ஆதரிக்கிற அளவுக்கெல்லாம் கேடு கட்டு போய் நம்ம இல்லை. சீமானுடைய அரசியல் என்பது தனி, அவருடைய கொள்கை ரீதியாக வருது. இன்னைக்கெல்லாம் நாளைக்கு அந்த வெற்றி இலக்கை அடைஞ்சே தீவிர சீமானு, புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி திமுகவோ அல்லது டிவிக்கவோ இல்லை வேற கட்சியெல்லாம் அவர் கால் தூசிக்கு சமம். ஏன்னா கொள்கை அடிப்படை உள்ள கட்சி நாம் தமிழ் கட்சி, புரியுதுங்களா? நான் அவரை ஆதரிக்கிறேன்றது இல்லை. அன்னைக்கு கூட நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன், கேள்வி பதில் நிகழ்ச்சி. அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி 4 ஹவர் அசால்ட்டாக உட்காந்து தண்ணி கூட குடிக்காமல் எல்லாருக்கும் பதில் சொல்கிறாரு. அவருடைய எல்லா கேள்விகளும் அவருக்கு எதிரான கேள்வி, நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான கேள்வி, சீமானுக்கு எதிரான கேள்வி தான் எல்லாமே எழுப்புனாங்க. அவரை ஜால்ரா தட்டுற கேள்வியை வந்து யாரும் எழுப்பல. அப்படி 4.5 மணி நேரம் ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்காம உட்காந்து பதில் சொல்றாரு. இன்னைக்கு யாரு இருக்கா? அப்படி சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அவர் வந்து ஏதோ என்ன தடுமாறுறாரு. என்ன தடுமாறுறாரு? ஏன் இப்படி கொச்சப்படுத்துறீங்க? ஏன்னா அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய அரசியல் கட்சி கூட நிறைய வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து. அரசியல் கட்சிகளை அப்படி பேச முடியாது யாராலையும். அப்படி என்னாலே முடியாது. நானே சொல்கிறேன், அன்றைக்கி நான் சும்மா உட்காந்துருக்கேன், நானே 5 தடவை தண்ணி குடித்தேன். ஆனால் அந்த மனுஷன் ஒரு பிட்டு தண்ணி கூட குடிக்கல 4.5 மணி நேரம். என்னமா கருத்து? அவர் என்னமோ கதை சொல்றாரு. கதை? ஆமா கதை. எனக்கு தூக்கம் வருது அவர் சொல்ற கதையை கேட்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு டம்ளர் கிளாஸ் தண்ணி கூட குடிக்காம 4.5 மணி நேரம் வந்து பேசியிருக்காரு. அந்த மாதிரி எந்த கட்சியிலையாவது பேசியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க. எந்த கட்சியிலாச்சும் தலைவர் அப்படி உட்காந்து கேள்வி கேள்வி நான் பதில் சொல்றேன்னு சொல்லுங்க இவங்கள. அதெல்லாம் பெரிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா தண்ணியே குடிக்கலன்னு சொல்றதுதான் எனக்கு. இல்ல, தண்ணி குடிக்கலன்னு சொல்றேன். என் முன்னாடி தானே இருந்தது. என்ன தண்ணி? குடிக்கிற தண்ணி தான் சொல்றேன். நீங்க உங்க தலைவர் குடிக்கிற தண்ணியெல்லாம் நான் கேட்கல. நான் பிஸ்லரி வாட்டர் தான் சொல்றேன். உங்க தலைவர்கள் குடிப்பாங்க அந்த தண்ணி எல்லாம், நீங்க நினைக்கிற தண்ணி எல்லாம். இப்போ வந்து விஜய் அவர்கள் பிரம்மாண்டமா மாநாடு ஏற்பாடெல்லாம், அரசியல் கட்சி தலைவர்களும் நிறைய மாநாடு பண்ணியிருக்காங்க. ஆனா அது ஒரு சுற்றுலா தலம் மாதிரி வந்து எந்த ஒரு கூட்டமும் அங்க போய் மீடியா தான்மா. எங்க இது விஜயுடைய விஷயத்துக்கு மீடியா தாங்கம்மா. இப்போ இந்த மாநாடு நடக்குது இல்லையா, நான் என்ன சொல்றேன், பாமக நடத்த அந்த மாநாடுகளா
நீ பாருங்க, வரலாறு பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் வருஷத்துக்கு 4 மாநாடு நடத்துறாங்க. அப்போல்லாம் நீங்க வந்து அந்த மாநாடு வந்து திரும்ப திரும்ப ட்ரோல் கேமரா வச்சுட்டு காட்டியிருக்கீங்களா என்னைக்காவது? அதே மாதிரி அதிமுக, திமுக, ஏன் பாஜக, காங்கிரஸ், எல்லா கட்சிகளும் மாநாடு. இப்ப சமீபத்தில் கூட இஸ்லாமிய கட்சி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வந்து ஒரு மாநாடு இதே மதுரையில் நடத்துனாங்களா இல்லையா? நடத்துறாங்க. பட் ஆனா அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி வந்து அந்த மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி அந்த ஏற்பாடுகளை நீங்க எந்த ஊடகமாச்சும் வெளியிட்டிருக்கீங்களா? எந்த ஊடகமாவது 200 கோடி செலவு பண்ணி மாநாடுக்கு பந்தல் போடுவாங்களா? 200 கோடி செலவு பண்ணி அவங்க அரேஞ்ச் பண்றாங்க. வாட்டர் டேங்க்ல இருந்து, பைப் லைன்ல இருந்து, எல்லாத்துக்கும் தண்ணீர் வசதியில இருந்து, ஃபயர் சர்வீஸ் இதுல இருந்து, ஃபயர் சர்வீஸ்க்கு வாட்டர் சப்ளை வழி எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. அது கிட்டத்தட்ட அது எல்லா அதாவது ஒரு மாநாடுன்னா எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் சொன்னதை அதை அப்படியே அவன் கடைப்பிடிக்கிறான். அது மாதிரி பண்றாங்க. கட்சி மாற போறீங்களா என்ன? திமுக இல்ல, நான் மாறல. அந்த அந்த இல்ல சொல்றாங்க இல்ல தம்பின்றீங்க, விஜய்ன்றீங்க, அவ்வளவு சிறப்பா செய்யறாங்கன்றாங்க, எல்லாமே முழுக்க பாராட்டுறாங்கல்ல திமுக. சார், நாங்க பாருங்க, நம்ம நடக்கிறத சொல்லித்தான் ஆகணும். நான் வந்து அதுக்காக நான் வந்து அங்கே வர்றவன் பூரா ஓட்டு போட்டுருவேன், அங்கே வர்றவன் பூரா இது பண்ண. நான் தான் சொல்கிறேனே, எக்காரணத்தை முன்னிட்டும் சீமான் வாங்கின ஓட்டு வாங்குறதுக்கே தரீனத்தம் போடணும். அந்த 8.2% இதுதான் உண்மையை பேசியிருக்க. வாழ்க்கையில் ஒரு உண்மையான சம்பவம்னா இதுதான். ஆகையினால இது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. வரும், கூட்டம் வரும், ரசிகர்கள் வருவாங்க, கூட்டம் வரும். அந்த மக்கள் வர்றவங்களும் கூட ஓட்டு போடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 லட்சம் பேர் வந்தால் அந்த 10 லட்சம் அவங்க குடும்ப ஓட்டு எல்லாம் சேர்த்தா கூட 20 ஒரு 30 லட்சம் ஓட்டு வாங்கலாம். வாங்கினா என்ன, எத்தனை சதவீதம் வந்துட போகுது? ஒரு 5லேருந்து 6%, 7%, இல்லை 10% கூட வச்சுக்கோ, அவ்வளோதானே வரும். சீமான் இந்த தடவை எப்படியும் ஒரு 12-14% வாங்கிடுவார்ல. அவர் வாங்கிட்டாருன்னா அவர் இன்னைக்கு இருக்க சூழலில் ஒவ்வொருத்தரும் ஓட்டுகளை பிரிக்கும் போது இந்த 14%னா கிட்டத்தட்ட ஒரு 10-50 எம்எல்ஏ கூட வெற்றி வாய்ப்பு இருக்குது. இல்லை, இப்பயே அவங்க தொகுதிகள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தொகுதியில் யார் கேண்டிடேட்டுன்னு அலௌன்ஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 160 தொகுதிகளில் இப்போ வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கலைங்கிறது இல்லை, டெபாசிட் வாங்கினாலே பெரிய விஷயம். படிச்சு நின்று இன்னைக்கு தமிழ்நாடு திமுக ஓட்டை உடைக்கிறான், அது மட்டும் நிச்சயம் எழுதி வச்சீங்க. ஆனா சீமான் அவர்களுடைய ஓட்டை தான் உடைப்பாரு அப்படின்னு சீமான் கிட்ட கூட வர முடியாது விஜய். சீமானுடைய கால் தூசி கூட விஜய் எல்லாம் ஆக மாட்டான். ஏமா, சீமான் வந்து விஜய் வந்து திமுக ஓட்ட உடைப்பான். இப்ப அவன் சொல்றல திமுக ஒழிக்காம விட மாட்டேன்னு, அதோட அந்த சபதத்தோட நிறைவேற்றலாம். எதிர்ப்பு எல்லாமே வந்து விஜய். அதான்டா, அதாவது ஏன் சொன்னா கிறித்துவ ஓட்டுகள் கொஞ்சம் மாறும். இந்த திமுக வரக்கூடிய கிறித்துவ ஓட்டுகள் அந்த ஓட்டு, இஸ்லாமிய வாக்குகள் விஜய் பக்கம் போகாது. சீமானு கூட போகும்போது விஜய்க்கு போகாது. 100 விழுக்காட்டுல 1% கூட போகாது. என்ன மாதிரி 4 இல்ல 40 தொப்பி போட்டு வச்சு இதே மாதிரி வீடியோ உட்காந்து பேசி அவன் சோசியல் மீடியால வெளியே விட்டாலும் சரி, அல்லது விஜய் பக்கத்துல வந்து ஹிஜாப் போட்ட பெண்களை வச்சுக்கிட்டு அவன் வந்து மீடியால இன்டர்வியூ கொடுத்தாலும் சரி, முஸ்லீம் வாக்கு அவனுக்கு போகாது. ஏன்னு சொன்னா அவன் திரைப்படங்களை எடுக்கும் போது முஸ்லீம்களை தீவிரவாதி, பயங்கரவாதியா, சமூக விரோதியா காட்டி திரைப்படங்களை எடுத்தவன் இன்னைக்கு அரசியலுக்கு வந்து நடிக்கிறான் நாய். அந்த நாய்க்கு இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்குகள் போகாது. கேளுங்க, அந்த நாய்க்கு இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒரு வாக்கு கூட போகாது. புரியுதுங்களா? நான் சொல்றேன், எழுதி வச்சு. எல்லாம் துப்பாக்கி படத்தை மறந்துருவாங்களா? கிறித்துவ வாக்குகள் கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்கு. திமுக போற வாக்கு அதே மாதிரி பட்டியலின வாக்குகள் கொஞ்சம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால திமுகவுக்கு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு உண்டான வழி விஜய்க்கு இருக்க ஒரு மசரும் கொடுக்க முடியாது. கேத்தலிக்ஸ் மட்டும்தான்டா. கேத்தலிக்ஸ்ல சில பேரு அந்த அவர் வந்து கேத்தலிக்ஸ், அந்த ஓட்டு தான் போகும். அது கேத்தலிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் அதிகமான கேத்தலிக்ஸ் இல்லை, கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. அதில் ஒரு 10-15% அவர் வாங்குவார். மீதம் திமுகவுக்கு தான் வரும். ரெண்டாவது, எங்களில் வந்து இன்னைக்கு புரோட்டஸ்டாண்டு அண்டு பெந்தகோஸ் இந்த குரூப் எல்லாம் எங்களோட தான் இருக்காங்க. அதனால எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. எங்களுக்கு இருக்கிறது மாப்பிள்ளை தொப்பியும், எங்களுக்கு அந்த சிலுவையும், எங்களுக்கு இருக்கிற தொட்டியும் எவனும் எங்களை ஒழிக்க முடியாது.